டேய், எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்க. எனக்கு எதுவும் சரியா படல. நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் பாப்பேன். நீ வாய் திறக்கலன்னு வச்சுக்கோ, நானே நேரா சுதா கிட்ட போய் என் பையன் உன்னை விரும்புறான், நீ என்னம்மா சொல்றன்னு கேட்டுருவேன். நேரம் கிடைக்கும் போது நானே சுதாட்ட போய் பேசுறேம்மா. நீ ஏதாச்சும் உளறி கொட்டி இருக்கிறதையும் கெடுத்துறாத, உனக்கு கெஞ்சு கேட்டுக்கிறமா. டேய், இந்த செல்வோ, ஆமாமா, அக்கா வராங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. என்னம்மா வேணும்? இல்ல தண்ணி குடிக்கலான்னு சொல்லியிருந்தா நானே எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நீங்க தான் ஏதோ வேலையா இருக்கீங்கல்ல. அம்மா என்னம்மா பேசுற? நாம பேசுறதுலாம் அக்கா கதுல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேம்மா. அவங்க சுதா கிட்ட சொல்லிட போறாங்க. சொல்லட்டும்டா, அப்படியாவது சுதாக்கு விஷயம் தெரியட்டும். என் டென்ஷன் புரியாம பேசாதம்மா. சுதாவும் அக்காவும் இருக்கிறப்ப நீ எதுக்கு இந்த பேச்ச ஆரம்பிச்ச? உனக்கு நேரங்காலமே தெரியாதுமா. உன்னால நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். டேய், மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு தைரியம் இல்ல, ஏன்டா என்கிட்ட எரிஞ்சு விடுற? செல்வோ, அக்கா வந்துட்டேங்கா. நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாம், நீ முதல்ல இங்க வா. அதை எடுத்துட்டு வா. ஆமா சுதா, அதத்தானே நானும் சொன்னேன். இந்தாம்மா, சாப்பிடு. சுதா, இந்தா சுதா. தேங்க் யூ. அம்மாவும் பையனும் ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சது. ஒண்ணு இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்னேன், அவன் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டான், அவ்வளவுதான். இல்லையே, சுதா கிட்ட தான் ஏதோ பேசணும்னு செல்வம் சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இவன் என்கிட்ட தினமும் தானே பேசிட்டு இருக்கான். சுதா, டெய்லி பேசுறது வேற. செல்வம் உன்கிட்ட ஏதோ ஸ்பெஷலா சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா செல்வம்? ஸ்பெஷலா சொல்லணுமா? என்னடா அது? அது ஒண்ணு இல்ல சுதா. அக்காவும் உன்னோட ஃப்ரெண்டு ஸ்பெஷலா கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் அக்கா காதுல வேற மாதிரி விழுந்திருக்கு. இல்லையே, நான் கேக்கும்போது வேற மாதிரி. அக்கா, சூடு ஆறிட போகுதுக்கா, முதல்ல சாப்பிடுங்க, நாம அப்புறம் பேசிக்கலாம். சாரிக்கா, ப்ளீஸ். நம்ம கொளுத்தி போட்டுட்டு இப்போதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்க போல இருக்கு. சிம்ரன், என்ன கீரை கிள்ளாம அப்படியே முழுசு முழுசா போடுற? பாரு, இப்படித்தான் கிள்ளி போடணும். ஏங்க, எனக்கு அப்படிதான் வரும். சாப்பிடும்போது வந்துச்சுன்னா தூக்கி போட்டு சாப்பிடுங்க. அது சரி. மாமா, மாமா அருண் வந்துட்டானா மாமா? இன்னும் இல்லம்மா, வர டைம் தானே. ஏ வித்யா, எதுக்கு அருணை கேக்குற? ஆபீஸ்ல இருந்து டயர்டா வருவான், வந்ததும் வராததுமா நீ அவனை வம்பு கிழக்காத. இல்லத்த, நான் உனக்கு நல்லதுதான் சொல்ல போறேன். என்ன பாப்ப? அருண், ஒரு நிமிஷம் இரு. டேய், உன் ஜிஎம் ஏன்டா இப்படி பண்ணாரு? என்ன பண்ணாரு? ரஞ்சிதாவை வேற இடத்துக்கு மாத்துங்க, இல்ல வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொன்னா அது செய்யலனா கூட பரவாயில்ல, அவளுக்கு என்ன மேனேஜரா ப்ரமோஷன் கொடுத்தாரு? வேணும்னே எங்களை வெறுப்பேத்துறாரா? இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? உன் புது மேனேஜர் வீடேறி வந்து எங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறா.
இங்க இருந்த வரைக்கும் அடக்கொடக்கமா சத்தமே இல்லாம பேசுவா. ஆனா இன்னைக்கு எவ்வளவு திமிரா எவ்வளவு ஆணவமா பேசினா தெரியுமா?